ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி சூப்பரான பருப்பு உருண்டை குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்களா? முருங்கைக்கீரை சேர்த்து ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம். பிகினர்ஸ் பேச்சுலர்ஸ் எல்லாருக்கும் ஈஸியாக இருக்கும். இதே போல் உங்கள் வீட்டில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஒரு வாட்டி. அதுக்கு ஒரு 2 கப் அளவுக்கு கடலைப்பருப்பை ஒரு 2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. அது கூடவே காரத்துக்கு ஏற்ற மாதிரி 3 வரமிளகாவை தண்ணியிலே சேர்த்து ஊற வச்சுருங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க, ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு. அது கூடவே 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம், ரெண்டும் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வரட்டும். கலர் ரொம்ப காந்திடக்கூடாது. லேசாக பொரிஞ்சு வரப்போ ஒரு 10 பூண்டு பல்ல பொடியாக அரிஞ்சு அதையும் சேர்த்து நல்லா கலந்து வதக்கி விடுங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 2 வெங்காயத்தை, கொஞ்சம் மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடியாக அரிஞ்சு அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போ குழம்புக்கு தேவையான உப்பை இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடும். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிங்கன்னா வெங்காயம் சீக்கிரம் வதங்கி வந்துடும். வேகட்டும். இப்போ அது வேகத்துக்குள்ளே நம்ம ஊற வச்ச பருப்பை எடுத்து நல்லா வடிகட்டிட்டு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ அது கூட நம்ம ஊற வச்ச வரமிளகா, 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, உப்பு தேவையான அளவு, கருவேப்பிலை ஒரு கொத்து, பூண்டு பல் ஒரு 5 பூண்டு பல் தூளோடையே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா குறப்பாக, தண்ணியே சேர்க்கக்கூடாது, குறப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். ஒரு 2 டைமாக நம்ம இருக்கிற பருப்பை எல்லாம் சேர்த்து அரைச்சி ரெடியாக ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், நம்ம போட்ட வெங்காயமும் பூண்டு பல்லும் நல்லா வதங்கி வந்துடுச்சு உப்பு போட்டோன்னே. இப்போ நம்ம பழுத்த தக்காளியை நல்லா பொடியாக அரைச்சி ஒரு 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. திரும்பி மூடி வச்சிங்கன்னா தக்காளியும் சீக்கிரம் வதங்கி வந்துடும். ஒரு 3 மினிட்லேயே நல்லா வெந்து வந்துடும். பாருங்கள், நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா சேர்த்துக்கணும். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், வெறும் மிளகாத்தூள் ஒரு 2 டீஸ்பூன், குழம்பு மிளகாத்தூள் ஒரு 3 டீஸ்பூன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி இதை கூட குறைச்சி மாற்றிக்கோங்க. வெறும் குழம்பு மிளகாத்தூள் மட்டும் கூட போடலாம், பட் இது கலருக்காக வெறும் மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம். 2 மிக்ஸ் பண்ணி போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ மசாலாவை நல்லா கலந்து விட்டு வெங்காயம் தக்காளியோடய மெர்ஜ் ஆகி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை வாடை சீக்கிரம் போயிடும். இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம எலுமிச்சைப்பழ அளவுக்கு புளியை கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கோங்க. குழம்புக்கு தேவையான தண்ணியும் இப்போயே சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு சரி பார்த்துக்கிட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துக்கோங்க. பத்தலைன்னா நம்ம வெங்காயம் வதக்கிறப்ப போட்டிருக்கோம். இப்போ ஒரு வாட்டி செக் பண்ணுங்கள். நம்ம உருண்டையிலையும் அரைக்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். ஸோ கரெக்டாக பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. கூட குறைச்சி சேர்த்துட்டிங்கன்னா உப்பு கரைச்சிடும். இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்த கடலைப்பருப்பு பேஸ்ட்டோட பொடியாக அரிஞ்ச ஒரு 5 பல் பூண்டு, கொஞ்சம் ஒரு பெரிய வெங்காயம், 1 கப் அளவுக்கு முருங்கைக்கீரை, கொஞ்சம் பெருங்காயம், உப்பு எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கை வச்சு பிசைஞ்சு கலந்து விட்டுருங்க. இல்லை முருங்கைக்கீரை சேர்க்கலாம், இல்லைனாலும் வெறும் கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு சேர்த்துக்கலாம். இப்போ முருங்கைக்கீரை சேர்த்தா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உருண்டையாக குட்டி குட்டி உருண்டையாக உங்களுக்கு எந்த சைஸுக்கு உருண்டை பிடிச்சி எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க. குழம்பு கொதிக்கிறதுக்குள்ளே உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு உருண்டை எடுத்துக்கோங்க.
தேங்காவோட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து எடுத்து ரெடியாக தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்சி ரெடியாக எடுத்துக்கலாம். ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய் குழம்பு ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சு வந்துடும். பச்சை வாடை போய் நல்லா கொதிச்சு வந்துடும். இந்த அளவு கொதிச்சதுக்கப்புறம் பருப்பு உருண்டை போட்டால் தான் கரையாமல் இருக்கும். ஸ்டேஜில் நல்லா கரைச்சி விட்டுட்டு நம்ம உருட்டி வச்ச உருண்டையை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கணும். கொஞ்சம் கேப் விட்டு ஃபுல்லாக ஒன்று ஒன்றா சேர்த்துக்கணும். சப்போஸ் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா பயமாக இருக்குது இது உடஞ்சிருன்னு தோணுச்சுன்னா இட்லி பானையில் ஒரு 5 நிமிஷம் அவிச்சு எடுத்து போட்டிங்கன்னா கரையவே கரையாது. நம்ம கரண்டியே வைக்கக்கூடாது. இந்த அளவுக்கு ஜஸ்ட்டு கலந்து விட்டால் போதும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டையும் அப்படியே சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் ஒரு 7 நிமிஷம் நல்லா அது உருண்டையும் வெந்துடும். தேங்காய் பேஸ்ட்டு எல்லாம் மெர்ஜாகி ஒன்றா கலந்து வந்துடும். இப்போ மூடி வச்சுருங்க. ஒன்றும் செய்யக்கூடாது. கரண்டியே போடக்கூடாது. பாருங்க இந்தளவுக்கு கொதிச்சு எல்லாம் கரெக்டாக வந்துடும். இப்போ சூப்பரான பருப்பு உருண்டை குழம்பு ரெடி. செம்மையாக இருக்கும். தோசை இட்லிக்கும் செம்மையாக இருக்கும். சாப்பாட்டுக்கும் சூப்பராக இருக்கும். ஒரு அப்பளத்தோடு சேவ் பண்ணிங்கன்னா முருங்கைக்கீரை பொரியல் அது மாதிரி வச்சு சேவ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். இதே போல் சூப்பரான பருப்பு உருண்டை குழம்பு உங்கள் வீட்லேயும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching.